உங்க பிஜி. நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா காஞ்சி கைலாசநாதர் டெம்பிள் தான் இருக்கும். வாங்க இந்த டெம்பிள்குள்ள போயிட்டு இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி என்ன, இந்த டெம்பிள் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோவில்களில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில் தான். 1300 வருடங்களுக்கு முன்னாடி பல்லவர்களால் ராஜசிம்மன் தலைமையில இந்த கோவில் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இந்த கோவிலை பார்த்து தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பூ உலகில் இந்த கோவில் கைலாசம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஒரு கோவில்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த கோவில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்ததும் ஒரு குட்டி பையன் டக்குன்னு நிப்பாட்டி ஆனால் செருப்புக்கு டோக்கன் போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டோக்கனை கையில் கொடுத்தான். இந்த டோக்கனோட ரேட்டு வந்து 5 ரூபாய். சரி கொடு தம்பி அப்படின்னு சொல்லி டோக்கன் வாங்கிட்டேன். உள்ள வந்ததும் 4 யாளிகளுக்கு மத்தியில் நந்தி இருக்காரு. இந்த நந்தி கிட்ட நிறைய பேர் கற்பூரம் ஏற்றியும் விளக்கேற்றியும் வேண்டிக்கிறாங்க. அப்படியே இங்க பாருங்க, இந்த நந்தி மண்டபம் ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ கட்டி ரொம்ப வருஷம் ஆகிறதுனால அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து அப்படியே கீழே பார்த்தோம்னா நிறைய பூதகணங்கள் நடனம் ஆடுற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. இதே மாதிரி இந்த மண்டபம் சுத்தி 4 பக்கமும் செதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது யாளி. யாளி அப்படின்னா சிங்கம் போல உருவம் கொண்ட ஒரு உயிரினம். இந்த உயிரினத்தை யாரும் பார்த்ததில்ல. ஆனா நம்ம நிறைய ஹிந்து டெம்பிள்கள்ல இந்த மாதிரி சிற்பங்களை பார்க்க முடியும். இப்போ இந்த யாழியை பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையை காட்டுற மாதிரி இருக்கு. அந்த பக்கம் இருக்கிற யாழி ரைட் ஹேண்ட் சைடு கையை காட்டுற மாதிரி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உள்ள போகலாம், ரைட் ஹேண்ட் சைடும் உள்ள போகலாம் அப்படின்னு நமக்கு வே காட்டுற மாதிரி இருக்கு. நம்ம இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயே உள்ள போயிடலாம். சிவராத்திரி அப்படிங்கிறதுனால மேல பந்தல் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல்லா இந்த டெம்பிள் ஓப்பன்ல இருக்கும். மற்ற டைம்ல வந்தோம்னா மார்னிங் 9 o'clockல இருந்து 12:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அண்ட் ஈவினிங் 4 o'clockல இருந்து 6:30 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். இங்க பாருங்க ஒரு கிணறு இருக்கு. ஆனா இந்த கிணத்தை மூடி வச்சிருக்காங்க. எட்டி பார்த்தா ரொம்ப ஆழமா தெரியுது. இந்த கிணத்துக்கும் ஏதாவது வரலாறு இருக்கும். ஆனா அந்த வரலாறு என்னன்னு நமக்கு தெரியல. ஏதாவது விசேஷம் நடந்தா ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கல்வெட்டுகள்ல இந்த கோவிலுக்கு ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த டெம்பிள உள்புறம் வெளிப்புறம் அப்படின்னு 2 அமைச்சிருக்காங்க. அதுல வெளிப்புறம் 7 சிறு கோவில்களையும் உள்ள 58 சிறு கோவில்களையும் அமைச்சிருக்காங்க. இதோ இங்க பாருங்க, இதுதான் வெளியே இருக்கிற 7 சிறிய கோவில்கள். இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்படியே பாருங்க, ஒரு சன்னதியும் தனி ஒரு கோயில் மாதிரி அமைச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா உள்ள சிவலிங்கம் இருக்கு. இந்த 7ல பாதி சிவலிங்கம் தான் இருக்கு. இப்போ நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்திருக்கோம். இங்க பாருங்க, அப்படியே கல்லிலேயே சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. இதே மாதிரி நிறைய சிற்ப ஓவியங்களை இந்த டெம்பிள்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து இங்க பாருங்க, இது வெளிப்புறத்துல இருக்கிற இன்னொரு சிறிய கோவில். இந்த யாழியை பாருங்க, அந்த யாழியோட பல்ல எவ்வளவு ஷார்ப்பா செதுக்கியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த டெம்பிள்ல இருக்கிற எல்லா சிற்பங்களையும் பார்த்தோம்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த யாழி நம்மள ரைட் ஹேண்ட் சைடு போக சொல்லுது. நம்மளும் போலாம் வாங்க. அப்படியே உள்ள வந்துட்டோம். இந்த கோவில பாத்தீங்கன்னா ராஜசிம்மனோட மகன் மகேந்திரவர்மா கட்டிய கோவில் இந்த கோவில். ராஜசிம்மன் மட்டும் இல்லாம தன்னோட மகனும் மனைவியும் இந்த கோவில் கட்டுறதுல ஈடுபட்டிருக்காங்க. உள்ள பார்த்தோம்னா சிவலிங்கம் இருக்கு. உள்ள யாரும் போகக்கூடாது அப்படின்னு வெளியே 2 கொம்புகளை கட்டியிருக்காங்க. அதனால நிறைய பேர் இங்கேயே விளக்குகளை ஏற்றி வேண்டிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சிவன், பூதகணங்கள், யாழி அப்படின்னு நிறைய சிற்பங்களை ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க. ஆனா கட்டி ரொம்ப நாள் ஆகிறதுனால ஃபுல்லா அப்படியே ஒரே டேமேஜ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. ஆனா அது எந்த லாங்குவேஜ் தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுதான் உள்புறம். இங்கே தான் 58 சிறிய கோவில்கள் இருக்கு. இந்த 58 சிறிய கோவில்களில் ஒரு புறம் சிவனின் சம்கார மூர்த்திகளையும் மற்றொரு புறம் அனுகிரக மூர்த்திகளையும் காண முடியும். இதுதான் நம்ம சன்னதிக்கு போறதுக்கான வழியை. நான் உள்ள போயிட்டு வந்துட்டேன். உள்ள மொபைல் அலோ பண்ணல, அதனால வீடியோ எடுக்க முடியல. அஷ்டலிங்கங்களில வருணலிங்கமா கடவுள் இங்க இருக்காரு. ரொம்ப பிரமாதமா இருக்காரு. அப்படியே மேல பார்த்தோம்னா இதுதான் இந்த டெம்பிளோட மெயின் கோபுரம். ஒரு சின்ன இடம் கூட விட்டு வைக்காம எல்லா இடத்துலயுமே சிற்பங்களை ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே பாருங்க, இங்கேயும் 2 யாழிகள் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கையை காட்டுது. ரைட் ஹேண்ட் சைடு யாழி என்ன காட்டுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ளே பார்த்தோம்னா இங்கே ஒரு எம்டி பிளேஸ் இருக்கு. அப்படியே பின்னாடி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா இங்கேயும் ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும். அதாவது இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இங்கே ஒருத்தரும் அங்கே ஒருத்தரும் தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த யாழிகள் சொல்லுது. ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்களே இந்த மாதிரி. அப்படியே கீழே பாருங்க, சூப்பரான டிசைன் போட்டிருக்காங்க. அதாவது இது எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். தமிழ் எழுத்துக்களை தான் இந்த மாதிரி டிசைனா பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி தான் தமிழ் எழுத்துக்களை எழுதுவாங்களாம். தமிழே ஒரு டிசைனா எழுதியிருக்காங்க பல்லவர்கள். ரொம்ப சூப்பர் இல்ல? இதோ அப்படியே இங்க பாருங்க, எல்லா கடவுள்களையும் ஒரே இடத்துல செதுக்கியிருக்காங்க. பிரம்மன், விஷ்ணு, விநாயகர், சிவன் அப்படின்னு நிறைய கடவுள்கள் இங்க இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லா சிற்பங்களையும் பார்த்தோன்னா அங்கங்க டேமேஜ் ஆயிருக்கு. ஏன்னா 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதால இப்போ அங்கங்க டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா அப்படியே நம்ம இங்க எங்க பார்த்தாலும் சிற்பங்கள் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஒரு சிறு கோவிலும் ஒரு சிற்பமும் ஒரு கதையை நமக்கு சொல்லுது. அப்படியே இங்க பாருங்க, ஒரு சிறு கோவிலுக்கு பக்கத்துலயும் கீழே இந்த மாதிரி ஒரு வழி போட்டிருக்காங்க. இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா மழை வந்ததுன்னா மழை தண்ணி கோவில்ல இருந்து வெளியே போறதுக்கான வழி தான் இது. எந்த அளவுக்கு திங்க் பண்ணி ரொம்ப சூப்பரா கட்டியிருக்காங்க இந்த கோவிலை.
அடுத்ததான் இங்கே ஒரு சிவன் சிற்பம் செதுக்கியிருக்காங்க பாருங்க. எந்த அளவு டீட்டெயிலாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னா அவரோட முடி தெள்ள தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவர் உடுத்திய ஆடையும் தெள்ள தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிற்பத்தில் சிவன் செருப்பு போட்டிருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பத்தை தரையிலேருந்து 6-7 அடிக்கு மேலே செதுக்கியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு தனி பெரிய கோவிலாகவே நமக்கு தெரியுது. அப்படியே கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாமே சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. பூத கணங்களை எங்கே செதுக்கியிருக்காங்க பாருங்க. அடுத்ததான் இங்கே ஒரு நந்தி இருக்கு. இந்த நந்தியை எந்த அளவுக்கு டீட்டெயிலாக செதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த நந்தியோட கழுத்துல ஒரு மணி இருக்கு. அந்த மணியை பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு தெளிவா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள். அடுத்ததான் இங்க பாருங்க, இங்க பிரம்மனோட சிற்பம் இருக்கு. ஆனா இந்த சிற்பத்தை பார்த்தா அந்த காலத்துல பண்ண மாதிரி இல்ல, இப்போ ரீசெண்டா எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா தனியா இருக்கு. அப்படியே உள்ள பார்த்தோன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு அழகான சிற்பத்தை செதுக்கி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா எதுவுமே இல்லை. இங்க பாருங்க, இந்த நந்திக்கு தலையே காணோம். ரொம்ப வருஷம் ஆனதுனால உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நம்ம பார்க்கறதுக்காக அப்படியே வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு சிற்பமா நல்லதான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த 58 சிறிய கோவில்கள்ல எங்க பார்த்தாலும் வெளியே யாளிகள் மட்டும்தான் இருக்கு. வேற எந்த விலங்கோட சிற்பமும் இங்க இல்ல, எல்லாமே யாளிகள் மட்டும்தான் இருக்கு. இங்க அப்படியே மேல பார்த்தோம்னா நந்தி சிற்பமும் யானை சிற்பமும் இருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல அங்கங்க விலங்குகளோட சிற்பங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சிறிய கோவில்களோட கோபுரங்கள் இருக்கு. அப்படியே இங்க பாருங்க, அங்க தலை மட்டும் இல்லாத நந்தியை பார்த்தோம். இங்க பாதி உடம்பே இல்லாத நந்தி இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கல் எப்படி உடஞ்சிருக்கும்னு தெரியலையே. அடுத்ததா இங்க பாருங்க, சன்னதியில பண்ற அபிஷேகம் இந்த வழியை தான் வெளியே வரும். இப்ப பால் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அதனாலதான் பாலா வெளியே வருது. இங்க இருந்து வெளியே வந்து இங்க இருந்து திருப்பி வெளியே போயிடுது. இங்க பாருங்க, இன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கறதுனால இந்த டெம்பிள்ல சாம்பார் சாதமும் தண்ணி பாட்டிலும் கொடுத்தாங்க. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். சாம்பார் சாதம் ரொம்ப சூடா சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருக்குது. ஆனால் அந்த டஸ்ட்பினில் போடாமல் அங்கங்கே அப்படியே போட்டு வச்சுருக்காங்க இந்த தொன்னையை. இது பார்க்க எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம குப்பை கொட்டிக்கிற மாதிரி இருக்குது. யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. டஸ்ட்பின் இருந்தால் டஸ்ட்பினில் போடுங்க ப்ளீஸ். இப்போ நம்ம அப்படியே வெளியே போகிறதுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய யாளிகள் இருக்குது. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. யாளிகள் மட்டும் இல்லாமல் இந்த யாளிகள் மேலே மனிதர்கள் உட்காந்துருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளிப்புறத்தில் ஒரு ஓப்பன் கேலரி வச்சுருக்காங்க. இந்த கேலரி என்ன கேலரி அப்படின்னா அவங்களுக்கு கிடைச்ச கல்வெட்டுக்களை நம்ம பார்க்கறதுக்காக அப்படியே ஓப்பன் கேலரியா இங்கே வச்சிருக்காங்க. இந்த எழுத்துக்கள் எல்லாமே தமிழ் எழுத்துக்கள் தான். நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்தோன்னா நமக்கு புரியும். நம்ம அப்படியே மேலோட்டமாக பார்த்தோன்னா வேற ஏதோ லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். தமிழ் எழுத்துக்களையே அப்படியே ஒரு ஸ்டைலாக எழுதியிருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். ஆனால் நம்ம பார்க்கறதுக்காக கொஞ்சம் கல்வெட்டுகள் தான் இங்கே வச்சிருக்காங்க. இந்த காலத்தில் நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னா ஒரு பேப்பர் பென் எடுத்து ஈஸியாக எழுதிட்டு போயிடும். ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டுகளாக செதுக்கியிருக்காங்க. இங்கே கல்வெட்டுகள் மட்டும் இல்லாமல் சில உடஞ்சி போன சிற்பங்களே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த சிற்பத்துக்கு தலையே காணும், இந்த சிற்பத்துக்கு உடம்பையே காணும். இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள், ஒரு 5-6 சிற்பங்கள் இங்கே இருக்குது. இந்த கடைசி சிற்பம் மட்டும் விநாயகர் அப்படின்னு கிளியரா தெரியுது. அதுக்கடுத்தது அந்த டெம்பிளுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல் தரையை போட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. இது நம்ம உட்காரதுக்கும் கிட்ஸ் விளையாடுறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நிறைய பேர் அதே மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அதுதான் ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாம ஓப்பன் கேலரிக்கு பக்கத்துல இந்த டெம்பிள்ல ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் இந்த டெம்பிளோட வெளிப்புற வியூ. ரொம்ப செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அடுத்ததான் இந்த டெம்பிள்ல வேற என்ன இருக்கு அப்படின்னா டெம்பிளுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி குளம் இருக்குங்க. இந்த குளத்தை நம்ம நார்மலாக பார்த்தா இங்கே இருக்கிற மாதிரியே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கார்னரில் இருக்கு. இந்த குளத்துக்குள்ளே போகிறதுக்கு சின்னதாக 2 படி இருக்கு. ஏதாவது விசேஷம் அப்படின்னா இந்த குளத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இங்கே பாருங்க, பல்லவர்கள் கல்வெட்டுகளில் செதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க இங்கே செதுக்கி வச்சிருக்காங்க தங்களோட நேம்ஸ். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. நம்ம உள்ள பார்த்தோம்ல, மழை வந்தா தண்ணி வெளியே போறதுக்கான வழி, அந்த வழி இந்த வழியா வெளியே வந்து இங்க இருந்து திரும்பவும் இன்னொரு வழியா புல் தரையில வெளியே போயிடுது. ஆனா இதை இப்போ ரீசெண்டா தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. அதுக்கடுத்து அப்படியே டெம்பிளை பார்த்துட்டு வெளியே வரும்போது இந்த புக்கு கொடுத்தாங்க படிக்க சொல்லி. சரி நம்மளும் வாங்கிட்டோம், வீட்டுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். சிவபெருமானால் வெளிப்படுத்தப்பட்ட ஆரோக்கியத்தின் ரகசியம் அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம இந்த புக்கை படிச்சே ஆகணும், வீட்டுக்கு போய் படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே டெம்பிள்லேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து பார்த்தா நிறைய கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நான் உள்ளே போகும்போது எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கடைகள் எல்லாம் பார்க்கும்போது டெம்பரவரி கடைகளாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கடைகளில் சில கடைகள் இங்கே இருக்கும், எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை வந்து பாருங்கள். நான் சொன்னதை விட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனையோ மர்மங்கள், எத்தனையோ அதிசயங்கள் இந்த டெம்பிளில் இருக்குது. 1300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவிலை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த கோவில் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் எத்தனையோ கோவில்கள் இருக்குது. அந்த எல்லா கோவில்களுக்கும் நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அடுத்ததாக எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணலாம்.